Milky Mist ice cream. Malli, 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 malli. அந்த ஆடியோக்காக அவங்க ராஜிய வச்சு போன் எடுக்க வச்சாங்க. அந்த ஆடியோவை டெலீட் பண்ற ப்ராசஸ்ல வேற யாராவது எடுத்து வச்சு இப்ப அப்லோட் பண்ணிருப்பாங்களோ? என்ன மோட்டிவ்? அவங்க ஸ்ட்ரிக்டான ஆபீசர், அதனால அவங்க மேல நிறைய பேருக்கு பகை இருக்கும். நீ சொல்றபடியே நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு அது வேற ஒரு சந்தேகத்தையும் உண்டாக்குது. என்னங்க? ஒருவேளை நம்ம வீட்ல இருக்கிற அந்த குரங்கு பொண்ணு இருக்குமோ? யார சொல்றீங்க? குரங்குனா வேற யாரு? அந்த ராஜேஸ்வரி தான். இத ராஜி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா ராஜி அவங்கள கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஏதாவது காரியம் சாதிக்க தான் நினைப்பா. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டா. ஏதாச்சும் ஒண்ணு நடந்து அந்த சுடரை கொலை பண்ணவங்க மட்டும் யாருன்னு கிளியர் ஆயிடுச்சுன்னா எல்லாம் நிம்மதியா இருக்கலாம். ஆனா அந்த ஒண்ணு மட்டும் நடக்கவே மாட்டேங்குது. கதிரேசன் இல்லைன்னு தீபன் ரொம்ப கன்ஃபார்மா சொல்றாரு. அதே விஷயம் தான் தீபிகாவும் சொல்றாங்க. அவரும் இல்லனா வேற யார் தான் அந்த கொலையை பண்ணிருப்பாங்க? அந்த கவின்ஸுக்குனா இந்த கேஸ்ல எல்லாமே கிளியர் ஆயிடும். ஆனா அந்த தீபிகா அவனை சேஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. நம்மளே தான் சுத்தி வந்துட்டு இருக்காங்க. தீபன். ஹலோ தீபன், சொல்லுங்க. ஏதாவது எமர்ஜென்சியா? எமர்ஜென்சி எல்லாம் இல்ல, ஆனா ஒரு குட் நியூஸ். என்ன குட் நியூஸ் தீபன்? உண்மையான கொலைகாரன் யாருக்கு தெரிஞ்சிச்சா? ஏன்னா அது ஒண்ணுதான் இப்போதைக்கு எங்க லைஃப்ல குட் நியூஸ். அது கூடிய சீக்கிரம் நடந்துரும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி குட் நியூஸ். குட்டி குட் நியூஸா? அது என்ன தீபன்? தீபிகா சஸ்பெண்ட் ஆயிருக்காள்ல, அவளுக்கு பதிலா நம்ம ஏற்காடு எஸ்ஐ சந்திரன் இன்ஸ்பெக்டரா ப்ரமோஷன் ஆகி இங்க வரப்போறாராம். இப்பதான் எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அவர் இங்க வர்றதுல நமக்கு என்ன குட் நியூஸ் தீபன்? விஜய், நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கவின் கிடைச்சா கேஸ்ல ஒரு பெரிய டெவலப் உண்டாகும். ஆனா அந்த தீபிகா நம்ம மல்லி மேலே கண்ணா இருக்கிறதுனால வேற யாரையும் தேடுறதுக்கு முயற்சி கூட பண்ண முடியல. இப்ப இந்த புது இன்ஸ்பெக்டர் வர்றதுனால நம்ம கொஞ்சம் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு வாரத்துக்குள்ள அந்த கவினை கண்டுபிடிக்க வைக்கலாம். சூப்பர் தீபன். எப்படியாச்சும் அந்த இன்ஸ்பெக்டரை கன்வின்ஸ் பண்ணுங்க. என்னையும் கூப்பிடுங்க. நம்ம ரெண்டு பேரும் நேர்ல போய் கூட அவரை சந்திச்சு ஏதாவது பேசலாம். கண்டிப்பா பண்ணலாம். இது உங்க தூங்குற நேரம். சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஐம் சாரி. நான் காலையில கால் பண்றேன். ஓகே தீபன், ரொம்ப தேங்க்ஸ். கடவுள் காரண காரியமா தான் அந்த ஆடியோவை வெளியே வர வச்சிருக்காரு. எல்லாம் இந்த கேஸ்ல உண்மையை வெளியே வர வைக்கிறதுக்கு தானே நினைக்கிறேன். நீ சொல்றது சரிதான். ஐயோ, என்னங்க மறந்தே போயிட்டேன். நாளைக்கு வெண்பாவை கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போகணும். ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். சரி, நீங்க பாலை குடிச்சிருங்க. நான் வெண்பாவை கூட்டிட்டு வரேன். சரி. சொல்லுமா, இல்ல என்ன விஷயம்? குடிச்சிருக்கியா தினேஷ்? ஏய், நான் அன்னையோட குடிக்கிறது நிறுத்திட்டேன். வேணா பாரு. வேற ஏதோ ஸ்மெல் வருது. அதுவா? அது பாக்கு. நான் இப்ப குடிக்கிறது இல்லல்ல, அத மறக்கிறதுக்கு லைட்டா பாக்கு போட்டுக்குவேன். ஏதாவது உன்னை புடிச்சுக்கணுமா? நீ எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம இருக்க முடியாதா? நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்ல இருப்போம்ல, அப்ப பாரு, ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம இருப்பேன். தயவு செஞ்சு விட்டுரு தினேஷ். உன்னை நம்பி நான் ரொம்ப பெரிய முடிவு எடுக்கிறேன். கண்டிப்பா நான் எல்லாத்தையும் விட்டுருவேன். சரி. ஆமா, என்ன திடீர்னு கால் பண்ணியிருந்த? வழக்கமா நான் தான் உன்னை வர சொல்லுவேன். இன்னைக்கு நீ வர சொல்லிருக்க. நீ சொன்ன விஷயத்த நான் பண்ணிட்டேன் தினேஷ். பண்ணிட்டியா? என்ன பண்ணிட்ட? மயிலு, எப்படி கிடைச்சது? சேர்த்து வச்சிருந்தியா? ஏய் தினேஷ், இவ்ளோ பணத்தை எப்படி சேர்த்து வைக்க முடியும்? இது எங்க மாமா ஒர்க்கிங் சைட்ல சாலரி போடுறதுக்காக வச்சிருந்த அமௌண்ட். எவ்வளவு இருக்கு? 1 லட்சம் ரூபாய் இருக்கு. அப்படியா? குடு. ஏன் அழுகிற மயிலு? இப்படியெல்லாம் என் லைஃப்ல நான் பண்ணதே இல்ல. 10 ரூபாய் கூட எங்க வீட்ல நான் எடுத்ததே இல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் உனக்காக இவ்ளோ பெரிய பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். மயிலு, எதுக்கு எனக்காகன்னு சொல்ற? நமக்காகன்னு சொல்லு.
இந்த பணத்தை வச்சு நம்ம ஒரு புது லைஃபை தானே ஆரம்பிக்க போறோம். நீ என்னமோ சொல்ற, நானும் நம்புறேன். நான் உன்னை லவ் பண்றேன், நம்பிதான் ஆகணும். என்னை ஏமாத்திடாதடா. சேச்சே, உன்னை நான் எப்பவுமே ஏமாத்த மாட்டேன் மயிலு. சரி, இப்படியே கிளம்பிடுவோமா? ட்ரெஸ் எதுவும் எடுத்துட்டு வரல? ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தா நான் தான் பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிட்டேன்னு தெரிஞ்சிரும். அதனால இன்னைக்கு வேண்டாம். இன்னும் 1-2 நாள் நான் வீட்லயே இருக்கேன். இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். அப்போ ஊருக்கு போறத வர புதன்கிழமைக்கு வச்சுக்கோமா? வச்சுக்கலாம். என் ஃப்ரெண்டு காஞ்சிபுரத்துல இருக்கான். அவன்கிட்ட நான் எல்லாமே பேசிட்டேன். அவன் நமக்கு வீடு பார்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டான். என்ன ஒண்ணு, இந்த பணம் வீடு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கும் திங்ஸ் வாங்குறதுக்கும் பைக் வாங்குறதுக்கும் இதுக்கெல்லாம் போதாது. இன்னும் கொஞ்சம் பணம் வேணும். நானும் எங்கெங்கயோ பணத்துக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். பணம் கிடைக்கவே இல்லை. வீட்ல இருந்து எடுக்கலான்னு பார்த்தா வீட்லயும் இல்லை. உங்க மாமா வீட்ல தான் நிறைய பணம் இருக்கும்ல, இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? என்னடா? உன் அக்காவோட ஜுவல்ஸ் கூட எடுத்துட்டு வா, நாம வித்து பணமா கேட்கலாம். இன்னும் கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டு வந்துரு செல்லம், ப்ளீஸ். இதுவே என்ன பெரிய பிரச்சனையாக போகுதுன்னு தெரியல தினேஷ். சரி, நான் ட்ரை பண்றேன். இப்போ நான் போயிட்டு வரவா? போயிட்டு வா மயிலு. அக்கா, அக்கா, என்னக்கா திடீர்னு முன்னாடி வந்தீங்களா? அதான் நான் பயந்துட்டேன். யாரு நீயா பயப்படுற ஆளு? நீ எப்படிப்பட்ட ஆளு? என்னமோ பயந்துட்டேன்னு சொல்ற? என்னக்கா என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, சும்மா பாராட்டுன. உன்னை பார்த்தா துணிச்சலான பொண்ணு மாதிரி தெரியுது, அதனால பாராட்டுன. ஆமா, வீடே ரணகலமா இருக்கு, ஆனா நீ மட்டும் அப்படியே பாட்டெல்லாம் கேட்டு ஜாலியா என்ஜாய் பண்ற. என்ன ரணகலமா இருக்குக்கா? எனக்கு ஒண்ணும் தெரியலையே. அதான் காலையில அவ்வளோ பெரிய பிரச்சனை போச்சே, நீயும் தானே பார்த்த? அதான் அந்த 1 லட்ச ரூபாய் விஷயம். ஆமா, காணாம போயிடுச்சுன்னு தேடிட்டு இருந்தாங்க. அதுக்கும் எனக்கும் என்ன இருக்குக்கா? அண்ணி கவனமா வச்சிருக்கணும், வைக்காம விட்டுட்டாங்க. அவங்க கவனமா இல்லாம இருந்தத பாருங்க, உங்களெல்லாம் விஜய் மாமா சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சுக்கா. என்ன சந்தேகப்படுறதெல்லாம் இருக்கட்டும், அந்த பணத்தை நீ என்ன பண்ண? நானா? எனக்கு அந்த பணத்தை பத்தி எதுவும் தெரியாது. அப்புறம் எப்படி நான் ஏதாவது பண்ண முடியும்? மயிலு, அந்த பணத்தை காணும்ன உடனே என் தம்பி என்ன கூப்பிட்டு விசாரிச்சான். ஏன் தெரியுமா? ஏன்க்கா? ஏன்னா இந்த வீட்லயே கேடி நான் மட்டும்தான். அது தெரிஞ்சுதான் அவன் என்ன விசாரிச்சான். ஆனா நீ என்ன விட கேடியாக பாக்குற. அது சரியா? இங்க பாரு, ஒரு காட்டுல ஒரு சிங்கம் தான் இருக்கணும். அக்கா, சத்தியமா எனக்கு அந்த பணத்தை பத்தி எதுவும் தெரியாதுக்கா. அப்படியா? சரி, நான் உனக்கு ஒண்ணு காமிக்கிறேன். இதெல்லாம் நான் இல்ல, யாரோ என்ன ஏஐல ரெடி பண்ணிருக்காங்கன்னு நீ சொல்ல போறியா? அக்கா, பயப்படாத, இத நான் யார்கிட்டயும் காமிக்க மாட்டேன். அப்படி நான் காட்டுறதா இருந்தா காலையில எல்லார்கிட்டயும் காமிச்சிருப்பேன்ல. எதுக்கு தனியா உன்கிட்ட வந்து காமிக்கணும்? அக்கா, நான் தெரியாம பண்ணிட்டேன்க்கா, என்ன மன்னிச்சிடுங்கக்கா. மன்னிப்பெல்லாம் எதுக்கு இப்ப மயிலு? ஆக்சுவலி ஒரு விதத்துல நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். இந்த வீட்லயே உன்னை மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ இந்த மல்லி மாதிரியோ நாகு மாதிரியோ எல்லாம் இல்ல. நீ கொஞ்சம் டீசென்டான பொண்ணு, அதனால எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். சரி, அவ்வளவு பணம் உனக்கு எதுக்கு? ஏதாவது போன் லேப்டாப் மாதிரி வாங்கணுமா? அக்கா,
நான் சொல்றதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. இவ்வளோ தூரம் நீங்க என்னை மன்னிச்சு விடுறதால உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு தோணுது. அதான் சொல்றேன். என்ன மயிலு, சொல்லு. அக்கா, நான் ஒருத்தரை லவ் பண்றேன். அந்த விஷயம் மல்லி அக்காக்கு தெரிஞ்சுதான் அன்னைக்கு பெரிய பிரச்சனையாச்சுல. அதனால நான் அவனோட ஓடி போறதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். அதனாலதான் அந்த பணத்தை எடுத்துட்டு அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன்க்கா. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லையே. ஒருத்தர மனசுக்கு பிடிச்சா அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுன்னு முடிவு பண்றதுதான் சரியான விஷயம். உன் முடிவு மயிலு, தாராளமா நீ அப்படியே பண்ணு. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நான் பண்றேன். தேங்க்ஸ்க்கா. இங்க பாரு, மல்லி என் தம்பி இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி தானே, ஐ மீன் லவ் பண்ணி தானே இங்க செட்டில் ஆனா, அதே மாதிரி லவ் பண்ணி செட்டில் ஆகுறதுல தப்பே இல்ல. மல்லி நிச்சயமா உங்களெல்லாம் இங்க அடிமை மாதிரி வச்சுப்பாளே தவிர உங்க வாழ்க்கை சம்பந்தமா சத்தியமா யோசிக்க மாட்டா. அதனால நீ உன் இஷ்டப்படியும் உன் லைஃப் அமைச்சுக்கோ. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்க்கா. அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு காஞ்சிபுரம் பக்கம் போறதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிற மாதிரி பிளான். அவன் என்ன கண்டிப்பா படிக்க வைப்பான். நாங்க நல்லா இருப்போம்க்கா. காஞ்சிபுரம் போனதும் அந்த அட்ரஸ உங்களுக்கு மட்டும் அனுப்பி வைக்கிறேன்க்கா. நீங்க வாங்க, நாம சேர்ந்து காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போலாம். ஓ, சிறப்பா போலாமே. கண்டிப்பா வரேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூக்கா. மல்லி, உன் தலையில விழறதுக்கு அடுத்த இடி ரெடியா இருக்கு, தயாரா இரு. ஏன் இவங்க இப்படி இருக்காங்க? வெளியில பொது இடத்துல எங்க பார்த்தாலும் முறைச்சுக்கிட்டே இருக்காங்களே. சும்மாவே முறைப்பாங்க. இதுல அந்த ஆடியோ வேற ரிலீஸ் ஆகி அவங்க சஸ்பெண்ட் வேற ஆயிருக்காங்க. கேட்கவா வேணும்? ரொம்ப தான் முறைப்பாங்க. ரொம்ப அன்ஈஸியா இருக்கு மல்லி, ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. அதுக்கு நாம என்னங்க செய்ய முடியும்? அவங்க கிட்ட போய் பேசுவோமா? அவங்க பேசுவாங்களா என்ன? சரி வா, ட்ரை பண்ணி பார்ப்போம். மேடம், உங்ககிட்ட பேசணும். என்கிட்ட என்ன பேசணும்? மேடம், நீங்க வெண்பாவை என்கொயரி பண்ண ஆடியோ சோஷியல் மீடியால ரிலீஸ் ஆயிருக்கு. ஆப்வியஸ்லி அதை நாங்க தான் ரிலீஸ் பண்ணிருப்போம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதை நாங்க பண்ணல மேடம். அதை சொல்றதுக்கு தான் வந்தோம். நீ இத சொன்னா நான் நம்பிடுவேனா? மேடம், நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இதுதான் உண்மை. அந்த உண்மையை நாங்க சொல்லி ஆகணும்னு தான் சொல்றோம். இது மாதிரி பொது இடங்கள்ல நீங்க எங்களை முறைச்சிட்டு போறதும் எங்களை அப்படியே எரிக்கிற மாதிரி பாக்குறதும் நல்லாவே இல்லை மேடம். வெண்பாவா இஷ்யூவும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காகவாது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா சந்தோஷப்பட்டு போ சிரிச்சுக்குவோம். சிரிக்கிறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் மறைக்காமலாவது இருக்கலாமே. நான் எப்படி நடந்துக்கணும்னு நீங்க எனக்கு சொல்லி தரீங்களா? சொல்லிலாம் கொடுக்கல மேடம். நாம பிரச்சனை இல்லாம இருந்துக்கலாமேன்னு சொல்றேன். நீங்க கிரிமினல், நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். நாம எப்படி பிரச்சனை இல்லாம இருக்க முடியும்? மேடம், இப்படியே தான் கடைசி வரைக்கும் இருக்க போறீங்களா? இந்த கேஸ்ல மல்லிய கூண்டுல ஏத்தி தண்டனை வாங்கி கொடுக்கற வரைக்கும் நான் எதையுமே அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டேன். ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் அதுக்கு சமமான ரியாக்ஷன் இருக்கும். அத நீங்க 2 பேரும் கூடி சீக்கிரத்துல பாப்பீங்க. ஓகே மேடம், உங்களை மாத்த முடியாது. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நீங்க இப்படியே இருந்துக்கோங்க. ஐஷுவா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். ஐஷு, மல்லே, மாஸ்டரை பார்த்து பேசலாம். வா.
வெண்பா சார் என்ன எப்படி வர? உன் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் ஷூஸ் எல்லாம் எங்க இருக்கு? ட்ரெஸ்ஸிங் ரூம்ல தான் சார் இருக்கு. போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஷூ போட்டுட்டு வா. டாடா மலிமா, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் கூட வரவா வெண்பா? வேண்டாம் மலிமா, நானே போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐஷோ எல்லாம் ஒழுங்கா பண்ணணும் சரியா? Okay. தைரியமா விளையாடணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ மம்மி. ஓகே குட். நீ அங்க போ என்ன? மம்மி இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு வந்துடுறேன் சரியா? போ ஐஷோ. அப்பாடா. வா மல்லி. வெண்பா என்னாச்சு வெண்பா? எல்லாம் பண்ணிட்டு இருங்க. ஏன்டா தாங்கி தாங்கி நடக்கிற? உனக்கு கால் வலிக்குதா? ஷூ செட் ஆகலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாடா, நான் சமாளிச்சுக்கிறேன். வெண்பா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மாஸ்டர். டைம் ஆச்சு வாமா. மலிமா நான் வரேன். ஆ, சரி பொறுமையா பாத்து போ. வா வெண்பா. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப நாளா ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு காம்படிஷன்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்கள தான் 100 மீட்டர் காம்படிஷன்ல செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப காம்படிஷன் ஆரம்பிக்கலாமா? வா 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 சீக்கிரம் வா. வெண்பா வெண்பா வா, கம் ஆன். ஃபாஸ்டா வா. வெண்பா வா. கம் ஆன் வெண்பா. அம்மா. வெண்பா வா. கம் ஆன். வலிக்குது. எஸ். யே! குட் செல்லோ. வெண்பா
என்னாச்சுமா வலிக்குது என்னாச்சு டாடா வலிக்குது. நீ ரொம்ப நல்லா ஓடுவியே என்னாச்சு என்னாச்சு நீ நல்லா பிராக்டிஸ் பண்ணி ஏன் ஓட முடியல? அது என்னன்னு தெரியல மல்லிமா. ஷூக்குள்ள இருந்து ஏதோ குத்திக்கிட்டே இருக்கு. என்னால ஷூக்குள்ள என்ன ஓடவே இருக்கு? முடியல. கழட்டு. அப்பா. என்னது இது கிளாஸ் பீசஸா இருக்கு மல்லி ஒரே கிளாஸ் பீசஸா இருக்கு மாஸ்டர் வலிக்குது. மாஸ்டர் மாஸ்டர் என்னாச்சு சார் என்னாச்சு சார் என்ன என்னாச்சு மாஸ்டர் இது குழந்தை போடுற ஷோல இப்படி கண்ணாடி பீசஸா இருக்கு என்ன கேட்டா நான் என்ன சார் பண்ண முடியும்? சார் நீங்க தானே ஒவ்வொருத்தர் ஷூஸ் எல்லாம் இங்க வச்சுட்டு போக சொல்றீங்க உங்க வார்த்தையை மதிச்சு தானே இங்க வச்சுட்டு போறோம் அப்ப நீங்க தானே பத்திரமா பாத்துக்கணும் அது எப்படி சார் நாங்க பாத்துக்க முடியும்? அங்க 40-50 ஷூ இருக்கும் அது அத்தனையும் நாங்க பாத்துக்க முடியுமா? என்ன சார் ரொம்ப பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க இப்ப இதனால என் பொண்ணு செலக்ட் ஆகாம போறான் அது என் பொண்ணுக்கு பாதிப்பு இல்லையா அவ எவ்வளவு நல்லா ஓடுவான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல யாரோ திட்டம் போட்டு இதை பண்ணிருக்காங்க இதை என்ன பார்க்க மாட்டீங்களா? நான் சொல்றேன், ஓட முடியாத உங்க பொண்ணோட ஷூல நீங்களே கண்ணாடி பீஸ போட்டுட்டு சிம்பத்தி கிரியேட் பண்றீங்க. Da da da, taste the Milky Mist ice cream. Da da da. Milky Mist ice creams. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.